வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி பார்ட் 8 ரங்கோலி குயின் பார்ட் 8 பார்க்க போகிறோம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9445266602. இதுக்கு உங்களோட ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் கோலங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஹேமா ஃப்ரம் வலங்கைமான் அவங்களோட இமேஜஸ் தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 8 பார்த்துட்ருக்குறோம். இந்த அளவுக்கு இந்த பார்ட் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவ்வளோவா அருமையான இமேஜஸ் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் சேர்த்து என்னோடய நன்றிகளை முன்னுக்கூட்டியே நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ அழகான இமேஜஸ் நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்குறீங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில சமயங்களில் கோலங்கள் போடும்போது நமக்கு கலர் காம்பினேஷனுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஹேமா ஃப்ரம் வலங்கைமான் கோலம் போட தெரிஞ்சாலும் மறுபடியும் நம்ம அதே கலரை ரிப்பீட்டாக போடாமல் இந்த மாதிரி கோலங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நியூ ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பார்ட் எல்லாமே பாருங்கள். ஹேமா சிஸ்டர் நமக்கு இந்த இமேஜஸ் எல்லாமே அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மயில் அவ்வளவு மாடல்ஸில் போட்டிருக்காங்க. நிறைய மாடல்ஸ். மயில் இவ்வளவு மாடல்ஸில் போட முடியும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எல்லா பார்ட்லேயுமே எல்லாருமே மயில் நல்ல வித்தியாசமாக போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. அதே போல் பூ டிசைன்ஸ் பாருங்கள், அதுவுமே நிறைய வெரைட்டிஸில் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் இஸ் வெரி நைஸ். எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே நல்ல காம்பினேஷனில் கலர் கொடுக்குறாங்க. எவ்வளோ கலர்ஸ் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் இந்த பார்ட் 8 வரை பார்த்தீங்கனாலே தெரியும். சூப்பராக போட்டிருக்காங்க எல்லாருமே. ரங்கோலி அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த இமேஜஸ் பார்த்தாலே போட்டுடலாம் தானே. அந்த புள்ளிகள்லாம் நீங்கள் வைக்கிறதுக்கு தேவையில்லை. ஸோ ரங்கோலியை பொறுத்தவரை நீங்கள் அதை பார்த்து அதுலேயே நீங்களும் ஒரு நியூ டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பார்த்து இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களும் உங்களோட சொந்த கற்பனைகளை கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஹேமா வலங்கைமான் அவங்களோட இமேஜஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜஸில் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. இவங்க 60 or 70 80 கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இமேஜஸ், எல்லா இமேஜஸ்லையுமே அவங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணியிருக்காங்க. உங்களால் அப்படி டைப் பண்ண முடியலை அப்படின்னா ஒரே ஒரு இமேஜில் மட்டும் டைப் பண்ணிவிட்டு மீதமுள்ள இமேஜஸை அப்படியே ஒரு செட்டாக ஃபுல்லாக சேர்த்தாப்பில் அனுப்பி வச்சுருங்க. தனித்தனியாக இன்றைக்கி ஒரு இமேஜ் அனுப்பிட்டு நாளைக்கு ஒரு இமேஜ் நீங்கள் அனுப்பும்போது உங்கள் பேர் இல்லாமல் வரும்போது அது என்னோடய கவனத்துக்கு சரியாக வராது. ஒன்று போல் அதை நான் மெர்ஜ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லோரும் அனுப்பும்போது ஒரு செட்டாகவே அனுப்பிடுங்க. எல்லாருமே அப்படி தான் அனுப்பிட்டுருக்கீங்க. நியூ வியூவர்ஸ்க்கு நான் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எல்லா இமேஜஸும் சேர்த்து மொத்தமாக அனுப்புங்க. அதில் ஏதாவது ஒரு இமேஜில் மட்டும் உங்கள் ஊரையும் பேரும் வர மாதிரி டைப் பண்ணி அனுப்பி வைங்க. ஹேமா ஃப்ரம் வலங்கைமான் அழகான கோலங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எனக்கு ஒரு பொக்கிஷமாக தெரியுது. இவங்க அனுப்பியிருக்கிற கோலங்கள் எல்லாமே அவ்வளவு அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே நல்லா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. போட்டுட்டு இது எல்லாமே மறுநாள் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே பத்திரமா இருக்கிறதுனால என்றைக்குனாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் யூடியூப்பில் போடும்போது எல்லாருடைய பார்வைக்கும் அது வரும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். December 16, 2018 நான் கேட்டிருந்தேன். பார்ட் 36 கேட்டிருந்தேன். அவங்களோட வாட்ஸ்அப் டிபியில் அழகான இமேஜஸ் எல்லாருமே வச்சுருக்கீங்க. உங்களோட அனுமதி இல்லாமல் நான் போட முடியாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அனுப்பி வைங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மயில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே நம்ம நிறைய மயில் மாடல்ஸ் போட்டோம், மயில் மாடல்ஸ் பார்த்தோம். இந்த ஒரு இமேஜும் பார்க்குறோம். தொடர்ந்து நிறைய மயில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக தான் இருக்குது. அவ்வளோ அழகாக மயில் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த பார்ட் எல்லாமே ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. தொடர்ந்து உங்களோட ஆதரவு பெருகிட்டே இருக்குது. ரொம்ப நன்றி. நீங்கள் அனுப்பி வச்சுட்ருக்கிற இமேஜஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இன்னும் நான் எடிட் பண்ணல, டைம் இல்லை. ஆனால் தொடர்ந்து எடிட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். இருந்தாலும் மேலே இமேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த அளவுக்கு மலையளவு எனக்கு இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அழகான இமேஜஸ் எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். ஹேமா ஃப்ரம் வலங்கைமான் அவங்களோட இமேஜஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த பகுதி எல்லாருக்குமே பிடித்தமான பகுதியாக ஆகிடுச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு இமேஜஸ் எனக்கு ரீச் ஆகுது. திரும்பவும் எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பார்ட்லாம் அவங்க பார்க்க போய் தான், வியூவர்ஸ் புதுசாக பார்க்க போய் தான் எனக்கு இவங்க எல்லாருமே புது வியூவர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் எனக்கு இதுக்கு முந்தி இமேஜஸ் அனுப்பின மாதிரி தெரியலை. ஸோ இவங்க எல்லாமே நியூ வியூவர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹேமா ஃப்ரம் வலங்கைமான் ஹாப்பி நியூ இயர் 2018 போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. எல்லா இமேஜஸும் எடுத்து வச்சுருக்காங்க. உங்கள்கிட்டையும் இதே மாதிரி இமேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம். எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. இதை நான் அழுத்தமாகவே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 9445266602. யார்ட்டையும் நான் வலுக்கட்டாயமாக கேட்குறதில்ல. உங்களோட விருப்பத்தோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.
ஹேமா ஃப்ரம் வலங்கைமான். அவங்களோட இமேஜஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பூவில் எவ்வளோ மாடல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட்டில் நமக்கு அப்லோட் பண்ணியிருந்தது பாரதி சிஸ்டர் தான் நமக்கு ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருந்தாங்க. சொன்ன உடனே அந்த பார்ட் பப்ளிஷ் ஆன உடனே நமக்கு கொடுத்துட்டாங்க. நிறைய இமேஜஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க. ரோஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குது. அவங்க பாரிஸ்டரு எக்கச்சக்கமான இமேஜஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நான் 1 2 3 பார்ட் வரை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இமேஜஸ் இருந்தது, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இத்தனை நாள் நான் ஒரு கூட பைத்தியமாக இருந்தேன், இப்போ கூடுதலாக கோல பைத்தியமாகவும் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு அழகான கோலங்கள் வந்துகிட்டே இருக்குது. மூழ்கி போயிட்டேன்னு தான் சொல்லணும். கண்ணை மூடினா கூட அந்த கோலங்கள் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கி அவ்வளோ அழகழகான இமேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த வீடியோவில் இமேஜஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹேமா வலங்கைமான் சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹேமா ஃப்ரம் வலங்கைமான். கிறிஸ்மஸ் தாத்தா வரைஞ்சிருக்காங்க, பக்கத்தில் அந்த ட்ரீ வரைஞ்சிருக்காங்க, அது பக்கத்தில் மணி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். சீசனுக்கு தக்கன அழகான கோலங்கள் போட்டிருக்காங்க. ஹாப்பி நியூ இயர் ஆகட்டும், அடுத்து கிறிஸ்மஸ் ஆகட்டும், அடுத்து பொங்கல், இது எல்லாத்துக்குமே நல்லா போட்டிருக்காங்க. ரோஸ் பாருங்கள், அப்போ ஒரு மாடல் பார்த்தா இப்போ ஒரு மாடல் பார்த்துருக்கோம். எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக வரைஞ்சிருக்கீங்க. பாராட்ட வார்த்தைகளே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாராட்டுறேன். ஆனாலும் ரொம்ப பரவசமாக இருக்குது. இவ்வளோ கலர்ஃபுல்லான இமேஜஸ் எல்லாமே பார்க்குறது. ஏற்கனவே கலர்னாலே நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். அதுலேயும் இவ்வளோ கலர்ஃபுல்லான ரங்கோலிஸ் பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா போட்டிருக்காங்க. மெயினாக அந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே அப்படியே நேச்சுரலாக வரைஞ்ச மாதிரியே இருக்குது. எல்லாருமே அழகாக அனுப்பியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கோலங்களை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஏன்னா நான் போட்டது கிடையாது. அதனால் அதை பற்றின ரொம்ப ப்ரீஃபான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி கலர் கொடுப்பீங்க, எப்படி போடுவீங்க அப்படிங்கிறதுலாம் சின்ன சின்ன அடிப்படை விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. கூடையை பற்றி நமக்கு எப்படி பேசிக்கான விஷயங்கள் தெரியுமோ அதே போல் எனக்கு இந்த கோலங்களை பற்றின எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் தெரியாது. ஆனால் அழகாக போட்டிருக்கீங்க. கோலமாவு வச்சு கலர் பொடி கொடுத்தா அழகாக போட்டிருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் நீங்கள் கலர் பொடி யூஸ் பண்ண மாதிரியே தெரியலை. அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது நீங்கள் போட்ட கோலங்கள் எல்லாமே. பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செதறி இருக்கு பாருங்கள், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இது நீங்கள் கோலம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத. நல்லா தத்ரூபமாக போட்டிருக்கீங்க எல்லாருமே. ஹேமா ஃப்ரம் வலங்கைமான், அவங்களோட இமேஜஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரோஸ் ஃப்ளவர் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம நோட்டில் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம் போல். நல்ல எம்ப்ராய்டரி டிசைனுக்குலாம் இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸில் போடுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் போல். நல்லா இருக்குது. எம்ப்ராய்டரிக்கு இது எல்லாமே நல்லா ஒரு சூட்டபிளான இமேஜஸாக இருக்கும். கோலம் போட முடியாதவங்களுக்கு இது எல்லாமே எம்ப்ராய்டரி டிசைனுக்கு எடுத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போட போகிறது இல்லை, அதனால் நான் இதை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட எண்ணம். ஹேமா ஃப்ரம் வலங்கைமான். அப்படியே படம் தரையில் படம் வரைஞ்சிருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரு கிளி அந்த பொண்ணு கையில் இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஆரம்பத்திலே நிறைய பார்ட் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் எல்லாமே போட்டிருந்தேன். அந்த பார்ட்லாம் நான் ஃபஸ்ட் டைம் போடும்போதே உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டிருந்தா 1 வருஷத்துக்கு முன்னாடியே அற்புதமான இமேஜஸ்லாம் மிஸ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா அழகழகாக போட்டிருக்காங்க. அந்த பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பேஸ்கட்ஸ் இருந்தால் அனுப்பி வைங்கன்னு. அப்போவே நான் இந்த ரங்கோலி டிசைன்ஸும் கலெக்ட் பண்ணியிருந்தா இப்போ நமக்கு ரொம்ப அதிகமான இமேஜஸ் கிடச்சிருக்கும். பரவாயில்ல, நமக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு இந்த கோலங்கள்லாம் நம்ம பார்க்கணுன்னு. தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலையும் நம்ம நிறைய பேரோட இமேஜஸ் பார்க்கலாம். இதுவரை எனக்கு பெண்டிங்கில் இருக்கிறதே, எடிட் பண்ணுறதுக்கு இருக்கிறதே 10 பேரோட இமேஜஸ் இருக்குது. அது எல்லாமே நான் தொடர்ந்து எடிட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். மொத்தமே 4 மணி நேரம் தான் தூங்குவேன் எப்போவும். ஆனால் இப்போ அது 3 மணி நேரமாக ஆயிடுச்சு. முழுக்க நைட் தான் உட்காந்து எடிட் பண்ணுறது சரியாக வருது. எனக்கு பகலில் அந்த சத்தங்கள் கேட்குது பார்த்தீங்களா, அதனால் என்னோடய ஆடியோஸ் எல்லாமே சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுது. பார்ட் 38 என்னோட ஆடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நைட் 11 மணிக்கு மேலே தான் உட்காந்து எடிட் பண்ணுறேன். மயில் போட்டிருக்காங்க பாருங்கள், 2 மயில் நிற்கிறாப்புல போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது, அழகாக போட்டிருக்காங்க. சில பேர் ப்ரைஸ் வின்னிங் அப்படிங்கிற இமேஜஸும் காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. கலர் பார்த்திங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அதான் ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் மாறுபடும் பார்த்திங்களா, அது எல்லாமே நம்ம இந்த வரக்கூடிய பகுதிகளில் அழகாக பார்த்துட்டே வரலாம். ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலுக்கும் நம்ம போய் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம்தான். எங்கேயோ இருக்காங்க, வலங்கைமான் அந்த ஊர் எங்கே இருக்குன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற இமேஜஸை நம்ம யூடியூப் மூலமாக இப்போ நம்ம கண் முன்னாடி பார்த்துட்ருக்குறோம். அதுவும் எப்போமோ போட்ட இமேஜஸாகவும் இருக்கலாம், இப்போ போட்ட இமேஜஸாகவும் இருக்கலாம், தெளிவாக நமக்கு தெரியாது. பட் அந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு தெரிய வருது பார்த்திங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இமேஜஸ் பத்திரப்படுத்தி வச்சு நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நன்றி சிஸ்டர்.
தம்பிகிட்ட நேற்று சொன்னேன், தம்பி இந்த மாதிரி யார் வீட்லையாவது அழகான கோலம் போட்டிருந்தா எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். எம்மா ஏற்கனவே உனக்கு கூட பைத்தியம் முத்தி போச்சு, இப்போ கோல பைத்தியமாகவும் நீ ஆயிட்ட அப்படின்னு அவன் சொன்னதை வச்சு தான் நான் சொன்னேன். இப்படிலாம் நான் போய் ஒருத்தர் வீட்டில் போய் எடுக்க முடியுமாம்மா, நீ என்னம்மா பேசுகிற அப்படின்னு அவன் என்னை கொஞ்சம் திட்டி விட்டு போயிட்டான். ஆசையாக இருக்குது, நிறைய கோலங்கள் இருக்குது. இங்கே உள்ளவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாது, இங்கெல்லாம் யாருமே நெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் ஊர் கிராமம் அப்படிங்கிறதுனால நெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அது எனக்கே ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லேயே எனக்கு நெட் வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். ஒரு வீடியோ போட்டால் 2 days எடுக்கும் அது அப்லோட் ஆகிறதுக்கு. சின்ன சின்ன வீடியோஸ்னால் ஒரு நாள் முழுக்க எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் வீடியோ எனக்கு அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முழுக்க எடுத்துகிட்டே இருக்கும். நாம் எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகிறது கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் அழகான கோலங்கள் மலரும் போது அதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிற இமேஜஸே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ஷேர் பண்ண விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம், 9445266602. நீங்கள் விரும்பினால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பேஸ்கட் மாடல்ஸ் அது தனிப்பகுதி எப்பவும் போல் வந்துகிட்டே இருக்கும். சில பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, நீங்கள் ரங்கோலி குயின் அப்படின்னு தனியாக பாட்டு ஆரம்பிச்சிட்டிங்களே, இனிமேல் பேஸ்கட் மாடல்ஸ் போட மாட்டிங்களா? இல்லவே இல்லை, கட்டாயம் நான் போடுவேன். எந்த ஒரு கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸும் மிஸ் பண்ணவே மாட்டேன். தொடர்ந்து நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எத்தனையோ என்னை டைவர்ட் பண்ணாங்க. எவ்வளவோ மெசேஜஸ் எனக்கு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் மன கஷ்டமாகி இந்த பார்ட்டையே கூட அப்படியே விட்டுலாமான்னு கூட தோணுச்சு. அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் இடையில மனசு கஷ்டமாயிடுச்சு. அதை ஒவ்வொரு பதிவிலையும் நான் அதை வெளிப்படுத்த விரும்பலை. இருந்தாலும் நம்ம ஆரம்பித்த பகுதியை நம்ம அதை வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும், அதையெல்லாம் நம்ம தூசி மாதிரி தட்டிட்டு போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம போடுற பகுதிகளை நம்ம ஒழுங்காக போடுவோம் அப்படின்னு என்னோட எண்ணம். ஒவ்வொருத்தருக்கும் பயந்துட்டுலாம் நம்ம பின்வாங்க முடியாது. நான் ஆரம்பித்து வச்சேன், அதை அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதுக்கு பேராதரவு தர்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் எல்லாரோட இமேஜஸும் பார்த்துட்டே இருக்கலாம். நாம் யார்ட்டையும் போய் வலுக்கட்டாயமாக இந்த இமேஜை கூட அந்த இமேஜை கூடன்னு கேட்கல. விரும்பினால் கொடுங்க அப்படின்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். உடனே நீங்கள் நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சிங்க. அப்போ உங்களோட பேரன்பாக பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்ட உடனே நீங்கள் அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் இந்த பார்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, வெற்றிகரமாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். பார்ட் 8 வரை வந்துட்டோம். இன்னும் தொடர்ந்தும் நிறைய பார்ட் எடிட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்குள்ளே திரும்பவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தர் பேர் போட்டு தனித்தனியாக ஃபோல்டரில் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். டக்குன்னு உங்களோட இமேஜஸ் எல்லாமே என்னால் எடிட் பண்ண முடியாது. ஒன்றுக்கும் எனக்கு எப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட எடுக்கும். எல்லாம் எடிட் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கெலாம் டைம் எடுக்கும். எதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ரீசனை சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். என்னோடய வேலையை நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, அந்த வீடியோ போட எடுக்கக்கூடிய டைமுக்காக நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் அனுப்புனவங்க எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் இல்லை, சாரி, இமேஜஸ் அனுப்பியிருக்கவங்க எப்போ வரும், நீங்கள் எப்போ போடுங்க, ஒரு சிலர் தான், எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் கேட்குறீங்க. என்னோட பதில் என்னென்னா, நான் எடிட் பண்ணி போட்டாலும் அது யூடியூப்பில் அப்லோட் ஆகி எப்போ அது பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்டோட ஸ்பீடை பொறுத்து, ரொம்ப ஸ்பீடாக இருந்ததுன்னா ஒரு நாள்லேயே அப்லோட் ஆகலாம், இல்லைனா 2 days ஆகலாம். அதனால் நான் என்னோடய கடமைகளை வேலையை ஒழுங்காக பார்த்துட்டே இருக்கிறேன். அது நெட்டோட ஸ்பீடை பொறுத்து முன்ன பின்ன ஆகும். ஸோ உறுதியாக சொல்ல முடியாது உங்களோட இமேஜ் இந்த பார்ட்டில் வரும், இத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் எல்லா பார்ட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஏதாவது ஒரு பார்ட்டில் உங்களோட இமேஜஸ் கட்டாயம் இடம்பெறும். நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஒரு 10 பேருக்குள்ளதே இப்போதைக்கு கையில் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தும் வாட்ஸ்அப்பில் இப்போ நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து என்னோடய வேலைகளை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்களும் விருப்பப்பட்டு அனுப்பி வைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேமா ஃப்ரம் வலங்கைமான், அவங்களுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களே திரும்பவும் இப்போ எனக்கு அனுப்பியிருக்கிறவங்களே திரும்பவும் நீங்கள் இமேஜஸ் அனுப்பலாம். அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்து நான் போட்டிருக்கேன், அதை அனுப்பலாமான்னு கேட்குறாங்க. கட்டாயம் அனுப்பலாம், நீங்கள் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தருக்குள்ளே இமேஜை நெட்லேருந்து, நான் சொல்கிறது நெட்லேருந்து நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது அதை அப்படியே அந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி அதைத்தான் எனக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் நீங்கள் பார்த்து போட்டதோ அல்லது இப்போ பேஸ்கட்ஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் சேனல் பார்த்து போடுறீங்க, அதெல்லாம் எனக்கு அனுப்பத்தான் செய்கிறீங்க, அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணத்தானே செய்கிறேன். அதே போல தான் இதுவும் உங்களுக்கு
ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் நெட்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததையோ டவுன்லோட் பண்ணதையோ மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டதுனாலும் சரி, உங்கள் பக்கத்து வீட்டில் போட்டதுனாலும் சரி, யாரோட கைவண்ணமாக இருந்தாலும் அனுப்பி வைக்கலாம். நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணது மட்டும்தான் நான் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த விஷயம் மறுபடியும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டைப் பண்ண முடியாதவங்க ஏதாவது ஒரே ஒரு இமேஜில் மட்டும் டைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புக்கு கீழே தயவுசெய்து யாரும் டைப் பண்ணி அனுப்பாதீங்க, என்னோடய கவனத்துக்கு வராது. ஒரு இமேஜுக்குள்ளே நீங்கள் இமேஜ் அனுப்பும்போது ஒரு இமேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் பட்டன் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக வரும், ஒரு பார் மாதிரி வரும். அந்த பாரை கிளிக் பண்ணி நீங்கள் எழுதி அனுப்பிடலாம், டைப் பண்ணி அனுப்பிடலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்கள், நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இமேஜஸ் கொடுத்த ஹேமா சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம், பார்ட் 9ல் சந்திக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9445266602. பார்ட் 9ல் நம்ம ஆனந்தி சிஸ்டருக்குள்ள இமேஜஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.